இப்போ வாழ்ந்துட்டு இருக்க நேரத்தில் சொர்க்கம் வேணும்னா விஷ்ணுபத்தி புண்ணிய காலம். விஷ்ணுபத்தி புண்ணிய காலம் வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் போயிட்டு கொடி மரத்திலிருந்து கருவர் 27 முறை வலம் வரணும். வலம் வந்துட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு சங்கல்பம் நீங்கள் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்து மாறும்ன்றது உண்மை. வருமானம், தடைப்பட்ட வருமானம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப நாளாக தடை தாமதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு இடையூறு இருந்தாலும் நீங்கள் இந்த வழிபாட்டு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது நல்லபடியாகவே நடந்து முடியும். உங்கள் ஊரில் எந்த கோயில், பெருமாள் கோயில் காலையில் 4லேருந்து 6 மணிக்குள்ளே திறந்திருந்து நீங்கள் போய் வழிபாடு எடுக்கிறீங்கன்னா சால சிறந்ததாக இருக்கும். இல்லை எங்களால் 4:30 மணி 6 மணிக்கு முடியலன்னா 10:30 மணிக்குள்ளே, காலையில் 10:30 மணிக்குள்ளே நீங்கள் போய் இந்த வழிபாட்டு எடுத்துக்கலாம். தாராளமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். டைமண்ட் கல்கண்டு இருக்குல்ல, அதை வாங்கி எடுத்துகிட்டு போங்க. மஞ்சள் 50 கிராம், குங்குமம் 50 கிராம் வாங்கிட்டு போங்க. நீங்கள் சுற்றி முடிச்சுட்டு அந்த டைமண்ட் கல்கண்டை அங்கே பெருமாள் கோயிலில் ஏதோ ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, பிரித்து கொட்டிட்டு மஞ்சள் குங்குமம் அதுவே பிரித்து கொட்டிட்டு பெருமாள் கிட்ட ஏதாவது ஒரே ஒரு நியாயமான கோரிக்கை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்த விஷ்ணுபத்தி புண்ணிய காலத்துக்குள்ள கண்டிப்பாக அது நடந்தே தீரும். இப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை வர்றனால இப்போ வரக்கூடியது பிப்ரவரி மாதம் வரும். வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை சொல்கிறாங்க. அது என்ன? அதனுடைய மகத்துவம் என்ன? முதல்ல அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன? விஷ்ணுவை வணங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுவாங்க? சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நமக்கு இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துட்டுருக்க நேரத்தில் சொர்க்கம் வேணும்னா விஷ்ணுபத்தி புண்ணிய காலம் வணங்கலாம். இந்த விஷ்ணுபத்தி புண்ணிய காலம் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒரு வருடத்தில் நமக்கு 12 தமிழ் மாதம் இருக்குது. அதில் முக்கியமான 4 தமிழ் மாதத்தில் வரக்கூடிய நாள் தான் விஷ்ணுபத்தி புண்ணிய காலம். அதுலேயும் இப்போ எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் வரக்கூடிய 1ஆம் தேதி, தமிழ் மாதம் மாசி 1ஆம் தேதி அன்று தான் விஷ்ணுபத்தி புண்ணிய காலம். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி. இந்த விஷ்ணுபத்தி புண்ணிய காலத்துக்கு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த விஷ்ணுபத்தி புண்ணிய காலம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரகசியமாக வழிபட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 வருடமாக தான் இந்த விஷ்ணுபத்தி புண்ணிய காலம் எல்லாருமே நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷ்ணுபத்தி புண்ணிய காலம் வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் போயிட்டு கொடி மரத்திலிருந்து கருவறை 27 முறை வலம் வரணும். வலம் வந்துட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு சங்கல்பம் நீங்கள் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்து மாறும்ன்றது உண்மை. இந்த மாதிரி போன வருடம் பிப்ரவரி மாதம் நான் சொல்லி நிறைய பேர், நீங்கள் இந்த வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கமெண்ட்ஸாவது கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் போய் பண்ணோம், எங்களுக்கு இது நடந்துச்சு, அது நடந்துச்சு அப்படின்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்மளுடைய தரித்திர நிலை நீங்கும். வருமானம், தடைப்பட்ட வருமானம் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப நாளாக தடை தாமதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு இடையூறு இருந்தாலும் நீங்கள் இந்த வழிபாட்டு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது நல்லபடியாகவே நடந்து முடியும். அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது எப்போதுலேருந்து எப்போ? இந்த வருஷம் 2026 அதனுடைய டேட் என்ன? இப்போ வரக்கூடிய பிப்ரவரி 13ஆம் தேதி நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. சரிங்களா? அன்றைய தினம் நீங்கள் ஆக்சுவலாக அது மிட் நைட் நமக்கு 1:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும் அந்த காலம். சூரியன் எப்பயுமே ஒரு தமிழ் மாதம் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு போவார். கரெக்டுங்களா? மாசி மாதம் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம அது விஷ்ணுபதி காலம் அவங்க சொல்லப்படுது. அந்த காலம் நைட்டு 1:30-2 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போது நம்ம அந்த டைம் கோயில் திறந்துருக்காது. ஸோ உங்கள் ஊரில் எந்த கோயில், பெருமாள் கோயில் காலையில் 4லேருந்து 6 மணிக்குள்ளே திறந்திருந்து நீங்கள் போய் வழிபாடு எடுக்கிறீங்கன்னா சால சிறந்ததாக இருக்கும். இல்லை எங்களால் 4:30 மணி 6 மணிக்கு முடியலன்னா 10:30 மணிக்குள்ளே, காலையில் 10:30 மணிக்குள்ளே நீங்கள் போய் இந்த வழிபாட்டு எடுத்துக்கலாம். தாராளமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனாலே முதல்ல கொடி மரத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அது தெரியும்ல? சிவன் கோயிலுக்கு தான் கடைசியில் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனால் பெருமாள் கோயிலில் முதல்ல தான் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் அன்றைக்கி முடிஞ்சால் 2 நெய் தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு கையில் ஏதாவது ஒரு மலர் எடுத்துக்கோங்க. 27 மலர் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொடி மரத்திலிருந்து கருவறை போயிட்டு 27 முறை சுற்றி வாங்க. ஒரு
ஒரு முறை சுத்தம் போதும் ஒரு பூவை நீங்கள் கொடி மரத்தில் வச்சுடுங்க. வச்சுட்டு கையில் கொண்டு போங்க. ஒரு 50 கிராம் கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு இருக்குல்ல, அதை வாங்கி எடுத்துகிட்டு போங்க. மஞ்சள் 50 கிராம், குங்குமம் 50 கிராம் வாங்கிட்டு போங்க. நீங்கள் சுற்றி முடிச்சுட்டு அந்த டைமண்ட் கல்கண்டை அங்கே பெருமாள் கோயிலில் ஏதோ ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, பிரித்து கொட்டிட்டு, மஞ்சள் குங்குமம் அதுவே பிரித்து கொட்டிட்டு, பெருமாள் கிட்ட ஏதாவது ஒரே ஒரு நியாயமான கோரிக்கை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள கண்டிப்பாக அது நடந்தே தீரும். இதுக்கு நிறைய சான்று இருக்கு என்கிட்ட. இப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்து வருடத்திற்கு ஒரு முறை வர்ற நாளா இல்லை எப்படி இது? இல்லை, வருடத்துக்கு 4 தமிழ் மாதத்தில் வரும். அது நம்ம இப்போ வரக்கூடியது பிப்ரவரி மாதம் வருது, மாசி மாதம் வருது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பயன்படுத்திக்கங்க. இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் இதை விட்டிங்கன்னா அடுத்த 3 மாதம் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த காலத்தை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்துமே கிடைக்கும். அதுவும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் உத்தராய புண்ணிய காலத்தில் ஒட்டி வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம். உத்தராய புண்ணிய காலமே நமக்கு என்ன, சூரிய பகவான் வடக்கு நோக்கி அவருடைய ரதத்தை செலுத்தக்கூடிய மாதம். ஸோ பகல் பொழுது, இந்த பொழுதில் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்துமே நடக்கும். தாராளமாக இந்த வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரியான புதுசான தினங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறப்ப நம்மளும் காலங்காலமாக சாமி கும்பிட்டுட்டு தானே இருக்கோம், என்னப்பா புதுசாக சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதனுடைய தாற்பயம் என்ன? இது ஏன் வந்து இவ்வளவு நாளாக நமக்கு வெகுஜன மக்களுக்கு போய் சேரலைன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது புதுசெல்லாம் கிடையாதுங்க, இது பழசு இருக்குது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது ஒரு செட் ஆஃப் பீப்புள். நான் அவங்க பேர் மென்ஷன் பண்ண முடியாது, ஒரு செட் ஆஃப் பீப்புள். அவங்க மட்டுமே, அவங்களோட சமூகம் இருக்கக்கூடியவங்க மட்டுமே இந்த வழிபாடு ரகசியமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமூகம் ரொம்ப நல்லாவும் இருந்தாங்க. ஸோ இப்போ தான் எங்களோட குருவான சித்தர் வெங்கட ரமண சித்தர் திருவண்ணாமலையில் அவருடைய ஆசிரமம் இருக்குது. அவர் தான் முதல்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்படி இருக்குது, இப்படி வழிபாடு எடுத்துக்கங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தலையெழுத்து மாறும் சொல்லி முதல்ல அவர் தான் கொண்டு வந்தார். அவர் தான் இதை வந்து எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு சொன்னார். ஸோ இப்போ அதை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, ஜோதிடரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு சித்தரை வணங்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சித்தருடைய வழிகாட்டுதலில் தான் போயிட்டு இருக்கேன். அவருடைய விஷயம் தான் நிறைய நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மட்டுமே இருக்காது. இந்த ஜோதிடம் இல்லாமல் கடவுளோடைய வழிபாடு சிலது சொல்வேன். அது எனக்கு எங்களோட சித்தர் சொன்ன அவரோட புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொன்ன விஷயம் தான் இது. இப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம வந்து வழிபாடு செய்கிறப்ப நம்ம வந்து வேண்டுதல்கள் சங்கல்பம் வைக்கிறோம், அது நிறைவேறுதுங்கிறத தாண்டி அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறது என்ன மாதிரியான இந்த ஜோதிட ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, ஜாதகம் ரீதியான பிரச்சனைகள், அதில் மாதிரி ஏதாவது ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய பொழுதுகளாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் டைமில் வெறும் கோயிலோட வழிபாடு மட்டும் கிடையாது, நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம வாங்கிக்கலாம். நம்மளுடைய ஜாதக ரீதியாக அதை சொன்னேன்னா, இந்த ஜாதகத்தில் எந்த வழியும் இல்லை. எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் 9 கிரகம் தான் நமக்கு வேலை செய்ய போகுது. இந்த 12 ராசிக்குள்ள ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக ஒரு கிரகமாக ஃபேவர் பண்ணும். அதை தான் கண்டுபிடிக்கணும் முதல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். அதை கண்டுபிடிச்சி பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு எடுத்து போகும்போது கண்டிப்பாக கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கும் போது அந்த கிரகத்தோடைய ஆக்டிவேஷன் வந்துடும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வர அன்னைக்கு நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் சாமி கும்பிடுறீங்க பார்த்தீங்களா, கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த 27 முறை வலம் வந்துட்டு நீங்கள் திரும்ப நமஸ்காரம் பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு உங்களோட சங்கல்பம் வச்சுட்டு வரீங்கல்ல, திரும்பி நீங்கள் உள்ளே வரும்போது, வீட்டுக்கு வரும்போது முடிஞ்சால் மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா பூ, பால் அந்த மாதிரி எது வேணாலும் வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு அதே சங்கல்பத்தை திரும்பவும் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுடைய பூஜை அறையில் சொல்லணும். அப்போ தான் அது திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த சங்கல்பம் வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து வித வேண்டுதலும் நம்மளோட விஷ்ணு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். அரிய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.